6 lakhs rupees இந்த செடிக்கு. 6 லட்சம் ரூபா இந்த செடியோட விலை. பாருங்கள் கைஸ், எப்படி வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். உள்ளதுலேயே வச்சு பெரிய சப்மர்சிபிள் மோட்டரு. இது பார்த்தீங்கன்னா இதோட ஹைட்டே வந்து கிட்டத்தட்ட 10 அடிக்கு மேலே இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம கொடிசியாவில் நடந்த விவசாய கண்காட்சியை பற்றி பார்க்க போகிறோம்ங்க. விவசாய கண்காட்சி ஜூலை 10ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை நடைபெற்றதுங்க. இந்த விவசாய கண்காட்சியில் ஏராளமான விவசாய கருவிகளும் விவசாயம் சம்மந்தப்பட்ட அனைத்து தகவல்களும் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். விவசாயத்துக்கு தேவையான சிறிய டூல்ஸ் முதல் பெரிய ட்ரோன்கள் வரை தேவையான அனைத்து கருவிகளும் இந்த கண்காட்சியில் வைக்கப்பட்டிருக்காங்க. நாம் இந்த கண்காட்சியை தொடர்ந்து பார்த்து ஒவ்வொன்றா நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா பிவிசி பைப்ஸ் இது நம்ம அரேஞ்ச்ல இருந்து 12 இன்ச் வரைக்கும் பண்றோம். சரி சரி. ஸோ எல்லா பைப்ஸும் நம்ம ஐஎஸ்ஐ குவாலிட்டி தான் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. இதில் கம்ப்ளீட் சொல்யூஷன் பண்ணுறோம். பிவிசியில் ரைட் ஃப்ரம் பைப்ஸ் அண்ட் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பண்ணுறோம். ஓகே. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சரி, இந்த ப்ராடக்ட் தான் இப்போ புது லான்ச் பண்ணியிருக்கோம். ஓகே 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 சார். இது அக்ரி ட்ரிப் சொல்லிட்டு சரிங்க. குந்தனில் சரி. ஸோ இதில் ஃப்ளாட் அண்ட் ரவுண்ட் ரெண்டுமே நம்ம பண்ணுறோம். சரி சரி. ரெண்டுமே பண்ணுறோம். சரி சரி. அண்ட் இதோட கம்ப்ளீட் ரேஞ்ச்மே நம்ம கிட்ட இருக்குது பைப்ஸ் அண்ட் ஃபிட்டிங்ஸ். ஓகே. ஸோ இதுதான் இந்த அக்ரி எக்ஸ்போல நம்மளோட இதோட ஸ்மால் சைஸ் 1 இன்ச்சிலேருந்து நீங்கள் 12 mm 12 mmல இருந்து நீங்கள் 12 இன்ச் வரைக்கும். இல்லை, இது 12 mmல இருந்து 20 mm வரைக்கும். 20 mm வரைக்கும். ஓகே ரைட் ரைட். ஓகே. இது நம்ம நெக்ஸ்ட் ப்ராடக்ட் HDPU நம்ம டில் 10 இன்ச் வரைக்கும் பண்ணுறோம். ஓகே 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 ஓகே. அண்ட் இது அரேஞ்ச்லேருந்து இது என்ன மெட்டீரியலுங்க இது? இது HDP சொல்லிட்டு HDPயோடது பிவிசிக்கும் யூபிவிசிக்கும் இடையில ஒரு மெட்டீரியல். இது HD கிரானுவல்ஸ் தான் சொல்லுவாங்க. இது வந்து ரா மெட்டீரியல். சரி சரி. நம்மளோட பெஸ்ட் குவாலிட்டி ரா மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோம். சரி சரி சரி. சிம்பிள் மெட்டீரியல் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் இதில். ஓகே ஓகே ஓகே. இது நல்ல லைஃப் இருக்கும். நல்ல லைஃப் இருக்கும். ஓகே ஓகே. நல்ல ப்ரெஷர் தாங்கும். நல்லா ப்ரெஷர் தான். ப்ரெஷரே பார்த்தீங்கன்னா 16 kg வரைக்கும் இருக்குது. வெயிலில் போட்டோம்னால கூட ஒன்றும் இல்லை, இதில் ஆன்டி யூவி நம்ம மெட்டீரியல் ஆட் பண்ணுறோம். அதனால வெயில் இருந்ததுன்னா கூட ஒன்றும் பிரச்சனை இருக்காது. சரி ஓகே ஓகே. நெக்ஸ்ட் நம்மளோட இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா யூபிவிசி அண்ட் சிபிவிசி பைப்ஸ். ஓகே ஓகே. இது நம்ம வீட்டில் ப்ளம்பிங் அப்ளிகேஷன் அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம். நம்ம எந்த யூஸ் பண்ண அக்ரிகல்ச்சர் யூஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம், இல்லை டொமஸ்டிக் யூஸ். மேஜர்லி உங்களுக்கு ப்ளம்பிங் தான் யூஸ் ஆகும். நம்ம ஹாட் வாட்டர் அண்ட் கோல்டு வாட்டர் பண்ணுவோம். ஆக்சசரிஸ் அண்ட் அதோட கம்ப்ளீட். ஓகே ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வால் வால்ஸ் சரி சரி. வால் வால்ஸ் அது எல்லாமே நம்ம கம்ப்ளீட் ஆகிடும். ஓகே ஓகே ஓகே. 6 இன்ச்ல இருந்து 4 இன்ச் வரைக்கும். 4 இன்ச் வரைக்கும். ஓகே பரவாயில்ல பரவாயில்ல. ஓகே சார், சூப்பர். தேங்க்யூ சார், தேங்க்யூ. சொல்லுங்கள். இது சாண்ட் ஃபில்டர், அது ஸ்க்ரீன் ஃபில்டர்.
ஸ்க்ரீன் ஃபில்டரில் 2 டைப் ரெண்டு டைப்பு. ஸ்க்ரீன் ஃபில்ட்ரு அது ஒன்று தான். அதில் டிஸ்க் ஃபில்ட்ரு, ஸ்க்ரீன் ஃபில்ட்ரு 2 இருக்குது. 2 இருக்குது. டிஸ்கின்றது ரொம்ப மைன்யூட் பார்ட்டிகல்ஸ் வந்து இது பண்ணலாம். ஓஹோ சரி. அந்த இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் மாரி. ஓஹோ ஓ இந்த மைன்யூட் இது இதோட பர்ச்சேஸ் ரொம்ப மைன்யூட் பார்ட்டிகல் கூட இது ஃபில்டர் பண்ணும். அதை விட கொஞ்சம் லைட்டாக இருக்கும். இது வந்து நமக்கு ஹார்டான யூஸுக்கும் அது கொஞ்சம் ஸ்மூத்தான யூஸுக்கும் பயன்படுத்துறது ஃபில்டர் தான். சரி சரி. அந்த இடத்தோட பர்பஸ் பண்ணக்கூடிய ஏரியா மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். ஓ ரைட். இதுக்கு மானியம் இருக்குது இல்லைங்களா? மானியம் இருக்குது 100%. சிறு விவசாயிக்கு 100%லேயே பண்ணி கொடுப்பாங்க. பெரு விவசாயம்னா 75 போக 25% வந்து ஃபார்மர் கட்டுற மாதிரி. ஃபார்மல் கம்பெனி. ஓ ரைட் ரைட். உள்ளே இறங்கி உள்ளே க்ளீன் பண்ண முடியாது. அதை கீழே கேட் வந்துடுறாங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா தண்ணி ரொட்டேஷன் ஆகும் போது அதை கம்பெனி க்ளீன் பண்ணிடுவோம். டேங்க் க்ளீன். இப்போ என்ன இது வந்து 18,000 வருங்க. இந்த கேரியர் வேணும். செட்டாக தான் வருங்க. வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் டிஜிசி டைப் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கோம். சரி சரி. சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவல் சப்சிடிக்காக ஸ்டேட் கவர்மெண்ட்டில் எம்பானமெண்ட்டும் பண்ணியிருக்கோம். சரி சரி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போத் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு சப்சிடியில் மானியத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்டக்கிள் அவேர்டஸ் ரேடார் இருக்கும். எந்த பக்கம்னாலும் அப்டக்கிள் வந்து கிரியேட் பண்ணுறதுக்காக 2 பக்கம் சேருக்காக ரேடார் வச்சுருக்கோம். 2 ஜிபிஎஸ் வச்சுருக்கோம். டிஸ்டேஷன் ஏவியேஷன் வேணுன்றதுக்காக எல்லாமே கீழே ஒரு டெரைன் சென்சார் ஒன்று வச்சுருக்கோம். அது வந்து அன்னிமல் டெரைன் கூட லைட் கரெக்டாக மெயின்டெனன்ஸ் முறையாக வரும்போது அது மாதிரி ஒரு டெரைன் சென்சார் ஒன்று வச்சுருக்கோம். ஸோ அதோட ட்ரோன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கனெக்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் நல்லா இருக்கும். பறக்கும் ஸ்ட்ரென்த்து நல்ல ஸ்ட்ரென்த்து. ஸோ உங்களுக்கு வந்து அந்த வேறு டேர் அந்த ஃபெட்டிக் சிஸ்டம் தாண்டி வந்து ரொம்ப நாள் ட்ரோன் வந்து ஒர்க் ஆகும். ஃபார்மர்ஸ்க்கு என்ன மாதிரி பண்ணால் கோல்டு கூட பார்த்தீங்கன்னா ஆரிகாமி ஸ்ட்ரக்சரில் நல்லா காம்பேக்டாக இருக்கணுன்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோன் மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்கு. ஸோ நீங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் இப்போ இது வந்து எவ்வளோ நிமிஷம் நமக்கு ஒர்க்கிங் இருக்கும்? ட்ரோன் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது 1 டைம் பேட்டரி சார்ஜ் இது அப்படி டைம்ஸ் வந்து ஏக்கர்ஸ் நல்லா இருக்கும் சார். 24 ஏக்கர் டிஸ்பிளே பண்ணுறோம். 24 ஏக்கர் 3 ஏக்கர் டேட்டா வச்சு 3 ஏக்கர் டிஸ்பிளே பண்ணுறோம். டேங்கில் வந்து 3 வருஷம் ஒரு ஃபுல்லி சார்ஜ் பேட்டரி ஒரு ஃபுல் டேங்கில் நீங்கள் 2 ஏக்கர் டிஸ்பிளே பண்ணுறோம். ஓ சரி 2 ஏக்கர். ஓகே. இது வந்து நம்ம ஹைட்டு வந்துட்டு எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறோம்? சார் 120 மீட்டர் ஹைட்டு போகும். ஆனால் உங்களுக்கு அவ்வளோ தேவைப்படாது. ஏன்னா விவசாய பயிரில் அவ்வளோ ஹைட்டு சாதாரண ஐடியா தாராளமாக ஸ்ப்ரே பண்ணுறாங்க. சரௌண்டிங் வந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் சரௌண்டிங் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இது ரேஞ்சுன்னு சொல்லுவாங்க. அது பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் வரைக்கும் நீங்கள் போகலாம். ஆனால் நமக்கு அது அந்த அளவுக்கு தேவையில்லை. நம்ம வந்து விவசாயம் 3 ஏக்கர்னு பார்க்கும்போது உங்களுக்கு அந்த 3 ஏக்கர் அதிகம். சில இடத்துகளில் நம்ம போக முடியாது. ஆனால் தூரத்தில் இருந்து நம்ம ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இடத்துல கூட இது நல்லா காம்பேக்ட் பண்ணி 3 ஏக்கர் டார்கெட் பண்ணிங்கன்னா அந்த 3 ஏக்கர் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 100லேருந்து 120 மீட்டர் தாண்டி இருக்காது. சரி. सर नो प्रॉब्लम சொல்லுங்க. हम मैन्युफैक्चरिंग करते हैं. ओके. जैसे लाइक कंपाउंड, पिकअप, क्रोमेट, जॉइनर, सिलेंड्रिकल रिपर एंड फ्लैट रिपर्स. ओके ओके ओके. हम लैटरल नहीं तैयार करते. ओके ओके. हम लैटरल को लगने वाला जो कंपोनेंट है वो तैयार करते हैं. ओके ओके. उसके बाद भी एंड कैप है. उसके बाद ये अपना डिस्क फिल्टर और स्ट्रिप फिल्टर. ओके ओके. दोनों के दोनों इस मैन्युफैक्चरिंग करते हैं खुद का. ओके ओके. उसके बाद में अपने पास है मिनी स्प्रिंकलर. उसका रेडियस 8 से 10 मीटर का रेडियस है. ओके. 1 घंटे में इसका पानी रिक्वायर्ड रहता है उसको 250 लीटर, 450 लीटर से 500 लीटर. ओके. वो डिपेंड रहता है आपके प्रेशर पे. ये सबसे कम प्रेशर पे ये रोटेटिंग चालू हो जाता है. 0.7 kg प्रेशर से रोटेशन चालू हो जाता है. ओके ओके. और इसका जो रेडियस है 8 से 10 मीटर जाता है जो डिपेंड आपके प्रेशर पे रहता है. ओके ओके. इसके अलावा हम जो है
कॉल्ड सिलेंड्रिकल ड्रिपर। ओके ओके ये खाली मैन्युफैक्चरिंग कंपनी वाले के लिए use Okay. होता है। ये रॉ मटेरियल ओके 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 2 इंच 2.5 इंच एंड 3 इंच ये गवर्नमेंट सब्सिडियरी ये अलाउड है Allowed है। यस depend on your home. How many this is one and a half inch. How much price is 1,050, 1,500. என்ன மிஷினரிஸ் இது பால் கறக்கிற மிஷினுங்க. சொல்லுங்க அப்படி சொல்கிறீங்க நம்மகிட்ட வந்து 4 மிஷின் 4 டைப் மிஷின் இருக்குதுங்க. பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் நேனோ மிஷினுங்க. இது வந்து 1லேருந்து 5 மாடு வெட்டுங்க. 5 மாடு வந்து கறக்கணும், பால் கறக்கும். பார்த்தீங்கன்னா இதில் வந்து 1/2 HP மோட்டர் இருக்குதுங்க. 25 லிட்டர் கேன் இந்த மாதிரி வந்துருங்க. பஞ்செட்லாம் சேர்த்து வந்துருங்க. அடுத்து வந்து நம்மகிட்ட ட்ராலி டைப் 2 டைப். ஒன்று 10 மாடு கறக்கலாம். 10 மாடு கறக்கும் போது உங்களுக்கு வீலோட அதாவது நீங்கள் தள்ளிட்டு போகிற மாதிரி. சரி 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 அதுலேயும் வந்து 3/4 HP மோட்டருங்க. ஓ சரி சரி அதுலேயும் இந்த மாதிரி பல்செட்லாம் வந்துருங்க. ஓ சரி மாடு வந்து பால் வந்து ஈஸியாக வந்து நல்லா சாஃப்ட் பண்ணி கறக்கிறதுக்கு நம்ம கையில் கறக்கிற மாதிரி இது பண்ணுங்க. ஸ்மூத்தாக இருக்கும். ஸ்மூத்தாக இருக்கும். 60 40னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து மாட்டு மடி மட்டும் பிடிக்காதுங்க. ஓ மடிக்கு மேலே கொஞ்சம் நல்லா பிடிச்சி கிரிப்பு நல்லா ஏர் grip ப்ரெஷர் 60 ப்ரெஷர் கொடுத்துருங்க. ஓ அதுக்கப்புறம் இது வந்து 40 ப்ரெஷரில் ஏர் ப்ரெஷரில் அப்படியே இது பண்ணுங்க. பால் கறக்குங்க. சரி. பால் கறக்கிறது மாடு நின்றுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இது கழனி கீழே விழுந்துருங்க. ஓ அதுபோக வந்து உங்களுக்கு கேன் ஃபில் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸ்டாப் ஆயிடும். ஓ ரைட்டு பெஸ்ட்டுங்க. பெஸ்ட்டு இது வந்து ட்ராலி டைப்பு, இது பெஸ்ட்டுங்க. பெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ரோல் டைப் கரண்ட் இல்லாதப்ப என்ன பண்ணுங்க, பெட்ரோல் போட்டு இது பண்ணிக்கோங்க. ஓ அதே மாதிரி ஓ ரைட் ரைட் இது வந்து 20 மாடு கறக்குறாங்க. 20-25 மாடு கறக்குறாங்க. இது வந்து ஃபிக்ஸுடுங்க. ஒரே இடத்துல வச்சு கறக்குற மாதிரி. ஒரே இடத்துல வச்சுட்டோம்னா நம்ம பைக் மட்டும் நீளமாக இருக்கிற மாதிரி. சரி சரி நம்ம வந்து மேனுவலில் வந்து ஒரு பக்கமாக கலந்துட்டு எடுத்துகிட்டு போய் மாடு வந்து நீங்கள் கூட்டிகிட்டு வந்து கூட்டிகிட்டு வந்து கறந்துக்கலாம். 25 மாடு மேலே இருந்துச்சுன்னா அந்த கூண்டு எதுக்கு? அது கோழி கூண்டுங்க. அது கோழி. இந்த பக்கமாக டோர் இருக்குங்க அதுக்கு. ஓ சரி சரி அது அந்த இது மாதிரி இருக்கிறது எல்லாம் புல்லு வெட்டுறது. சைக்கிள் வந்து ப்ரெஷ் கட்டுருங்க. ஓஹோ நமக்கு 3 டைப்பாக இருக்குது. அதுலேயே சைடில் வைக்கிறதும் இருக்குது, பேக் மாதிரி மாட்டுறதும் இருக்குது, சைக்கிள் இருக்குது. சரி சரி அது ஒன்று வாங்கினீங்கன்னா 3 பிளேடு தரும். ஓ சரி பிளேடு ஒரு ட்ரெயின் நூல். ட்ரெயின் நூல். ஓ ஓ சரி 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 ஃபுல் ஸ்டாப். Handshake. Just give handshake. Give a thank you.
பட் இது எதுக்காகன்னா சென்டரில் ஹாலோ கொடுத்துருக்காங்க. ஸோ சரி. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நார்மல் கெப்பாசிட்டியில் வந்து சர்ஃபேஸ் லெவல் மட்டும்தான் ஹீட் டிசிபேட் ஆகும். ஓகே. ஹீட் ஜென்ரேட் ஆகுறது சைடில் மட்டும் ஹீட் டிசிபேட் ஆகும். ஓகே. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட்டு சைட்லேயும் டிசிபேட் ஆகும், சென்டர்லேயும் ஹீட் டிசிபேட் ஆகும். அப்படின்றப்போ உங்களுக்கு கூலிங் எஃபிஷியன்சி இதில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ ஏர் சர்க்குலேஷன் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் இன்னும் ஐஎன் இதுலேயும் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. கூலிங் எஃபிஷியன்சி அதிகமாக இருக்கும். நம்ம அதாவது இண்டஸ்ட்ரியலாவோ அல்லது அக்ரிகல்ச்சராவோ ஹீட் வந்து அதிகமாக ஜென்ரேட் ஆகிற இடத்துல ஹீட் அதிகமாக இருக்கிறதுல அந்த இடத்துல வந்து நம்ம இந்த கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. அதே தான் உள்ள இந்த பட் உள்ள கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் தான் மெட்டீரியல் எல்லாமே சேம் தான். சரி கன்ஸ்ட்ரக்ஷன் மாறுது. செந்தைட்டு ஃபேக்ட்ரி காரமடையில் வந்து எங்களோட ஃபேக்ட்ரி இருக்குது. நாங்கள் வந்து என்ன பண்ணோம்னா விவசாயிகளுக்கு வந்து இந்த ஜாதி மல்லி குண்டு மல்லி இதெல்லாம் வந்து கொடுத்துருக்கோம். கம்பெனி வந்து ஒரு 50 வருஷம் வந்து பழமையான கம்பெனி. எங்களுக்கு வந்து தமிழ்நாடு இந்தியா ஃபுல்லாக வந்து ஃபேக்ட்ரிலாம் இருக்குது. தமிழ்நாடு யூனிட் வந்து மோஸ்ட்லி வந்து இந்த பர்ஃபியூம் ப்ராடக்ட்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இந்த குண்டு மல்லி இருக்குங்களா, ஆமாம், குண்டு மல்லி ஜாதி மல்லி இதெல்லாம் வந்து ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் வந்து எங்கள் கூட கான்டாக்ட் பண்ணுறீங்க போடலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நாங்கள் வந்து நாற்று கொடுத்து அக்ரி சர்வீஸ்லாம் இருக்குங்களா, பூச்சி எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், பெஸ்ட் எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், டிசீஸ் எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், ஈல்டு எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு
அக்ரி எல்லாம் வந்து ஃபுல்லாக வந்து சப்போர்ட் பண்ணி கொடுத்து அதுக்கு வந்து நாங்களே வந்து பூ எடுத்துக்கிறோம். பூ எடுக்கணும்னா பூ எங்களுக்கு 200 கொடுக்குறோம். காலையில் 10 மணி வரைக்கும் நீங்கள் மார்க்கெட் கொடுத்துருக்காங்க, நல்ல ரேட்டு. 10 மணிக்கு அப்புறம் வந்து மார்க்கெட் இருக்காது. அப்போ வந்து 100 ரூபா 150 ரூபா தானே கிடைக்குது நம்ம மார்க்கெட்டில். அந்த டைமுக்கு வந்து எங்களுக்கு கொடுத்துருங்க, 200 ரூபாய்க்கு வந்து எடுத்துக்கணும். ஓ சரி சரி. நீங்கள் வந்து கம்பெனி அங்கே காரமடை வந்து ஆஃபீஸ் இருக்கு. சரிங்க சார். நாம் இப்போ இருக்கக்கூடியது வந்து கேஎஸ்பி பம்பில் இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பம்புகள்லாம் நிறைய இருக்குது, பம்பு செட்டு ஃபுல்லாக நிறைய வச்சுருக்காங்க. இப்போ அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இவங்க இப்போ சொல்ல போகிறாங்க. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக வந்து சப்மர்சிபிள்லேருந்து சாதன பொருட்லேருந்து எல்லா பம்பு வகைகளுமே இருக்குது. கம்ப்ளீட்டு அதுக்குண்டான ஆக்சசரிஸு, சின்ன மோட்டார்ஸு, பம்ப்ஸு எல்லா வகை பம்ப்ஸுமே எல்லாமே இருக்குது பாருங்கள். பாருங்க, உள்ளதுலேயே வச்சு மிகப்பெரிய சப்மர்சிபிள் மோட்டரு. இது பார்த்தீங்கன்னா இதோட ஹைட்டே வந்து கிட்டத்தட்ட 10 அடிக்கு மேலே இருக்க மாட்டேங்குது. விவசாயத்துக்கு கிணத்துலேருந்தும் போர்லேருந்தும் நம்ம நீர் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நீரில் வந்து மணல், பாசானம் மற்றும் நல்லா அழுக்கு, இந்த மாதிரி நிறைய இம்ப்யூரிட்டிஸ் வகைகள்லாம் அதிகமாக கலந்து வருங்க. இப்போ அந்த கலந்து வரக்கூடிய அனைத்துமே நம்ம வந்து பாசனத்துக்கு கொடுக்க முடியாது. கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய சொட்டு நீர் பாசனமாகட்டும், நுண்துகள்லையாகட்டும், ஸ்ப்ரிங்க்லர்லையாகட்டும் எதுலையாவது போய் அடைச்சி அந்த நீர் வந்து சரியான முறையில் வந்து செடிகளுக்கும் விவசாய பயிர்களுக்கும் போய் சேராதுங்க. அப்படி போய் சேராத அந்த பயிர்கள் வந்துட்டு வாடுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இப்போ அதுக்கு வந்துட்டு ஒரு சொல்யூஷனாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தண்ணீரை வந்து வடிகட்டியே வந்துட்டு பாசனங்களுக்கு கொடுக்கறதா வந்துட்டு ஒரு கருவிகளும் இருக்குதுங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நீர் சுழற்சி வடிகட்டிங்க பாசன நீர்லேருந்து மணலை வந்து பிரித்து எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. மணல் வடிகட்டி தண்ணீர்லேருந்து மாஸ்களை வந்து வடிகட்டுறதுக்குங்க சல்லடை வடிகட்டின்னு தனித்துவமான தொழில்நுட்ப முறையில் வடிவமைக்கப்பட்ட சல்லடை வடிகட்டிங்க.
பின்ன பிபி சலடை வடிகட்டிங்க, தட்டு வடிகட்டிங்க. இப்படி வடிகட்டிகள் வந்துட்டு நிறைய வகைகளில் வந்துட்டு பிரித்து நிறைய வச்சுருக்காங்க. அந்த வடிகட்டிகளுக்கு உள்ளே வரக்கூடிய ஃபில்டர்களும் இங்கே நிறைய இருக்குங்க. உட்பெக்கர் ட்ரிப்பர், பட்டன் ட்ரிப்பர்கள், பிசிஜே ட்ரிப்பர்கள், பிசிஜே ட்ரிப்பர் பார்ப் அவுட்லெட்டர்கள், பிசிஜே ஹெச்எஃப் ட்ரிப்பர் அவுட்லெட்டு, பிசிஜே சிஎஸ்எஃப் இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப முக்கியமான அவுட்லெட் கருவிங்க, ஃபில்டர் கருவிங்க. இப்போ நான் சொல்லியிருக்கிறத வந்து ஒரு குறிப்பிட்ட முக்கியமானதை மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன். இதில் வந்துட்டு ஏகப்பட்ட வகைகள் நிறைய இருக்குதுங்க. நீர்ப்பாசனத்துக்கு தேவையான அனைத்து கைரோ நெட்டு, கூல் நெட்டு, டீ நெட்டு, மிஸ்ட் நெட்டு, ஃப்ளெக்ஸ் நெட்ஸு, சொட்டு நீர் குழாய் மற்றும் சுற்றுச்சுழலி, பிவிசி குழாய்கள், சொட்டு நீர் பொருத்தும் கருவிகள், அழுத்தமானிகள்னு இப்படி ஏகப்பட்ட பொருட்கள் வந்துட்டு இந்த எக்ஸிபிஷனில் வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது எல்லாமே வந்து நான் தனித்தனியாக ஒன்றும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து ஒரு லெங்த் வீடியோவாக மேக் பண்ணியிருக்கோம். இதில் எல்லாமே பார்க்கணும். இதில் வந்து நம்ம நீர்ப்பாசனத்துக்கு யூஸ் பண்ணக்கூடிய வால்வு வகைகளும் நிறைய இருக்குதுங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் வால்வு, பாலிப்ரொபைன் வால்வுகள், ஏர் வால்வுகள், நான் ரிட்டர்ன் வால்வுகள், பட்டர்ஃப்ளை வால்வுகள், அக்வானெட் வால்வுகள், டோரோட் வால்வுகள்னு வால்வு வகைகள் வந்துட்டு ஏகப்பட்டது இருக்குதுங்க. அது போக இதில் வந்து இனி நிறைய கருவிகள் வந்துட்டு என்னென்னா வாட்டர் ஃபில்டர் பண்ணுறதுக்கும் வாட்டர் சப்ளை பண்ணுறதுக்கும் இருக்குதுங்க. அந்த கருவிகளை பற்றியும் அந்த பிவிசி சம்மந்தமான பைப்புகளை பற்றியும் இனியும் இந்த வீடியோவில் நம்ம தொடர்ந்து பார்க்கலாங்க. இப்போ இங்குள்ள டூல்ஸுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத பயிர்களை களை எடுக்கிறதுக்கும் செடிகளை எல்லாம் வெட்டுறதுக்கும் கீழே இருக்கக்கூடிய நிலங்களை வந்து உழுகிறதுக்கும் சின்ன ஒரு கத்தியிலிருந்து பெரிய புல்டோசரு பெரிய டோசர் வரைக்கும் உண்டான அனைத்து கருவிகளுமே வருங்க இப்போ இங்கே இருக்குதுங்க. இது வந்து ஒரு கம்பெனிகளும் வந்துட்டு இங்கே வச்சுருக்காங்க. இது வெளிநாட்டு கம்பெனி, இந்தியா கம்பெனின்னு நிறைய பல வகைப்பட்ட கம்பெனிகள் வந்துட்டு இங்கே இருக்குதுங்க. இதான் மர அறுவை மிஷினுங்க. இந்த மரத்தை அறுக்கிறது, கட் பண்ணுறது, தேவையில்லாத பகுதிகளை எல்லாம் வெட்டி எடுக்கிறதுக்கு தேவையான அனைத்து ஸ்பேர்ஸுமே இங்கே இருக்குது பாருங்க.
இதே ஷெல்ஃப் லைஃப். இந்த வாட்டர் வந்து எவ்வளோ நாள் யூஸ் பண்ணிக்கலாங்க? 1 வருஷம். 1 வருஷம் வரைக்கும் அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். தொடர்ந்து அதுலேயே நம்ம வந்து யூஸ் பண்ணி ரீயூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஆமாம். 1 வருஷம் ஆகும்போது இது மாற்றிடலாம். கரெக்ட். இல்லை அதுக்குள்ளேயே நீங்கள் காலி பண்ணி அதுக்குள்ளே காலி பண்ணி அது வர்ற வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். அது எவ்வளோ டைம் வருதோ அவ்வளோ டைம் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம அதாவது நம்மளோட எக்கு வந்துட்டு எந்த விதமான பாக்டீரியா எதுவுமே வராமல் அதுலேருந்து பாதுகாக்குது. ட்ரான்ஸ்ஷெல் இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி இல்லாமல் அது முட்டைக்கு வந்துட்டு ஒரு லைஃப் கொடுக்குது. கரெக்ட். ஓகே, அது வந்து நம்மளோட உடம்புக்கும் வந்து ஹெல்த்துக்கும் வந்து ஒரு பாதுகாப்பாக இருக்குது. ஆமாம். கெட்டு போன முட்டை சாப்பிடலன்னா உங்களுக்கு அதனால தான். ஓகே, தேங்க்ஸ்.
6 lakhs rupees இந்த செடிக்கு. 6 லட்சம் ரூபா இந்த செடியோட விலை. பாருங்க கைஸ், எப்படி வச்சுருக்காங்க பாருங்க.
ஒரு பேக்கெட் 30 ரூபாயா? அது உங்கள் நம்பருங்களா?